வணக்க மக்களே. என்ன மக்களே, இந்த வாரம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் போலயா? ஏன்னா பாரு அக்கா வந்து ரெண்டு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒன்னு, கமாருதீன் கூட இதுக்கப்புறம் பேசக்கூடாது. பேசுறதா இருந்தாலும் நார்மலா என்னன்னா என்ன அப்படின்னு மாதிரி பேசிக்கணும். மற்றபடி இந்த லவ், ரொமான்டிக் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சுக்க கூடாது. அதெல்லாம் மொத்தமா தள்ளி வச்சுட்டு இதுக்கப்புறம் கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி ஒருவேளை இந்த லவ் கண்டென்ட்லாம் உண்மையாவே இருந்துச்சுன்னா அதை வெளியே போய் பார்த்துக்கலாம். வெளியே போய் இந்த ஷோ எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அக்கா முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டாவதா, பழைய பார்வா மாற போறாங்களாம். பழைய பார்வா மாறி வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அப்படி அடிச்சு பறக்க விட போறாங்களா. அப்ப நமக்கு கண்டென்ட் ஹெவியா இருக்க போகுது गाइस. கண்டிப்பா கண்டென்ட் ஹெவியா இருக்க போகுது. என்னதான் நமக்கு கண்டென்ட் ஹெவியா கிடைச்சாலும் அக்காக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது அதெல்லாம் பாதாளத்துக்குள்ள போயிடும். ஏன்னா ஃபினாலே வீக் கிட்ட வந்தாச்சு. ஓகேவா, ஃபினாலே வீக்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ஃபுல்லாவே டிக்கெட் ஃபினாலேக்கான டாஸ்க் போயிட்டு இருக்கோம். அந்த டாஸ்க் எல்லாம் அக்கா அழிக்கிற மாதிரி ஏதாச்சும் சண்டே போட்டாங்கன்னா மக்களே வெறுப்பாயி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. அந்த வகையில அக்கா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா அக்கா என்னமோ பழைய ஃபயர் மோடுக்கு வர போறேன், அடிச்சு பறக்க விட போறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. முக்கியமா கமாருதீனை பிரேக்கப் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா நேத்து 2-3 சம்பவங்கள் அக்கா வந்து கண் கூட பாத்துட்டாங்க. கண்டிப்பா பாத்துருப்பீங்க. ஒண்ணு, நம்ம காமு மாமா வந்து அரோரா கிட்ட பேசின விஷயம். அரோரா கிட்ட போயிட்டு, ஏய் நீ அவங்க கூட பழகுனது எல்லாமே அவளை வெறுப்பேத்தாதானே, அவளை வெறுப்பேத்தன மாதிரி தான் என்கிட்ட பழகுன, அவ பாக்கணும்னு சொல்லி என் கையெல்லாம் பிடிச்சலன்னு சொல்லிட்டு மாமா தேவையில்லாம ஏகப்பட்ட விஷயத்த பேசி விட்டாப்ல. அது அக்காவுக்கு வந்து ஒரு மாதிரி குத்திட்டு, அது வந்து அக்காவுக்கு ஒரு மாதிரி குத்திட்டு, அவன் அப்படித்தான் பண்ணி இருந்திருக்கான், அவன் அப்படித்தான் பேசி இருந்திருக்கான், அவன் இடம் கொடுத்துருந்துருக்கான், இதுக்கப்புறம் அவன் கூட நான் பேச மாட்டேன், என்னன்னாலும் வெளியே போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு மாதிரி ஃபயர் மோடுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு சில நியூஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. இன்னைக்கு ஏதோ வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சில டாஸ்க் மாதிரிலாம் வைக்கிறாங்க போல, ஏதோ இந்த பிஆர் பத்திய டாஸ்க் எல்லாம் வைக்கிறாங்களாம். அதுல கமாருதீனை வந்து பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்றாங்களாம். அதுக்கு அடுத்தது நம்ம பாரு வந்து ஏதோ ஒரு சண்டை கண்டையெல்லாம் போட்டு சாண்ட்ராவை வச்சு கமாருதீனை பத்தி ஒரு சில விஷயங்களை உடைக்கிறாங்களாம். அது ஏதோ ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியால கவனிச்சு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நம்ம லைவ்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, நம்ம கூட ஒன்று யோசிச்சுட்டே இருந்தோம்ல, கமாருதீன் இவ்வளவு சண்டை போட்டுமே அக்கா வந்து தள்ளி போக மாட்டேங்காங்க, அக்கா வந்து ஒரு மாதிரி ஒட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன எலவுன்னு தெரியலன்னு சொல்லி யோசிச்சோம்ல. அது ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க, ஏதோ மாமா கேட்டாப்லையா, அக்கா கொடுத்தாங்களா கொடுக்கல என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ப்ரோ. இன்னைக்கு லைவ்ல வந்துச்சுன்னா அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி சும்மா நம்ம நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா தப்புல அது அக்கா கண்டென்ட், அதனால நம்ம நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது. அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா இன்னைக்கு ட்ரீட் இருக்குன்னு சொல்றாங்க. முக்கியமா கமாருதீன் புழக்கப்படுவார்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. புழக்கட்டும், அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா தன்னை ஒரு மன்மத கோழி குஞ்சா நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள இருக்க பெண்களை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காப்ல. நானும் ஓரளவுக்கு பார்த்தேன். சரி ஓகே பாருக்கான கேம் எக்ஸ்போஸ் பண்றாரு, அரோராக்கான கேம் எக்ஸ்போஸ் பண்றாருன்னு பார்த்தேன். ஆனா அவர் ஒரு கட்டத்தை தாண்டி ரெண்டு பேருமே பிளாக்மெயில் பண்ற மாதிரி நிறைய விஷயத்த பண்றாப்ல. அவர்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ. அவர்கிட்ட நீங்க பழகுனீங்கன்னா அவர் நல்லா பழகுறாரு. ஆனா அவரை விட்டு நீங்க தள்ளி போய் ஒரு கேமை போட போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவர் ஓப்பனாவே த்ரெட்டிங் கொடுக்காரு. நீ என்னை விட்டு தள்ளி போனா நான் உன்னை அடிப்பேன்டி, எல்லா கண்டென்ட் வெளியே கொண்டு வருவேன்டி, அப்படி தாண்டி பேசுவேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓப்பனாவே த்ரெட்டிங் கொடுக்காப்ல. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு கமாருதீன் வந்து ஒரு சிவப்பு கார்டு, ஓகேவா, சிவப்பு கார்டு. அந்த சிவப்பு கார்டு நீங்க புழக்கப்படுறதா சொல்றாங்க. அந்த விஷயத்துக்கு நான் வெயிட் பண்றேன். அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு நம்ம சாண்ட்ராவும் பாரு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம சாண்ட்ராவும் பாரு உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஃபுல்லா கனியை பத்தி தான் பேசுறாங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் கனி, எவிக்ட் ஆகி போனாலும் கனி தான். கனியை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பாரு தான் சொல்றாங்க, கனி வந்து சோசியலி இன்கரெக்டா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய விஷயம் புரிய மாட்டுக்கு, எந்த விஷயத்த வெளியே கொண்டு போனோம், எந்த விஷயத்த பேசணும், இதெல்லாம் சுத்தமா தெரியல. முக்கியமா அந்த எஃப்ஜே மேட்டர்ல, சபரி மேட்டர்ல எல்லாம் ரொம்பவே தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி கனியை பத்தி சொல்றாங்க. எங்க அக்கா எப்ப திருந்த போதுனே தெரியல. அக்காவே சோசியலி இன்கரெக்டா தான் இருக்காங்க. அக்கா பண்ற பல விஷயங்களே தேவையில்லாத கண்டென்ட்டா தான் இருக்கு. அந்த வகையில அக்கா வந்து சோசியலி இன்கரெக்டா பத்தி பேசுறாங்களாம். ரொம்ப சிரிப்பா இருக்குக்கா. இதுல நம்ம சாண்ட்ரா வேற, ஐயோ சாண்ட்ரா திருந்தவே மாட்டாங்க போல. உள்ள இருக்கும்போது கனி, வெளியே போன பிறகு கனி தான். சாண்ட்ரா என்ன சொல்றாங்கன்னா, கனி எனக்கு பிடிக்கும், கனியா எனக்கு பிடிக்கும், எனக்கு உண்மையாவே பிடிச்சிருந்துச்சு, ஒரு இடத்துல பிடிச்சிருந்துச்சு, நல்ல ஒரு ஃபீல்லாம் வந்துச்சு. ஆனா கனி கிட்ட ஒரு பேட் இருக்கு. ஏன்னா அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாளே நான் கனியை போய் கட்டி பிடிச்சேன். கனியை போய் கட்டி பிடிச்ச உடனே, கட்டி பிடிச்சிட்டு அக்கான்னு சொன்ன உடனே அக்கான்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒரு டோன்ல பேசிட்டாங்க. அந்த டோன் வந்து ஒரு மாதிரி என்ன குத்திட்டுன்னு சொல்லி அக்கா எதோ பேசிட்டு இருக்காங்க. என்னக்கா பேசுற நீ, கட்டி பிடிச்சோன்னே அக்கான்னு சொல்லாதனா, அவங்க வந்து வீட்டுக்குள்ள நார்மலா தான் அப்படி சொல்றாங்க. அக்கான்னு சொல்லாதவே என் பேரை சொல்லி கூடுன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையுமே நார்மலா தான் பேசுறாங்க. அந்த மாதிரி ஓகேவா. எப்படி அமித் வந்து என்ன சாருன்னு கூப்பிடாத, என் பேரை சொல்லி கூடுன்னு சொல்லி சொல்றாரோ அதே மாதிரி சொன்ன விஷயத்த அவங்க வந்து டோன் தப்பா சொன்னாங்க. அப்ப இருந்து நான் வந்து டிஸ்டன்ஸ் வச்சிட்டேன். அப்ப இருந்து அவங்ககிட்ட பேச முடியல. அவங்க வந்து டாஸ்க்லாம் சூப்பரா பண்ணுவாங்க, டாஸ்க்ல கனி வேற லெவல்ல பண்ணுவாங்க. ஆனா டாஸ்க்கை தாண்டி வெளியே வந்துட்டா கனி கொஞ்சம் பேட் அப்படின்னு சொல்லிட்டு கனியை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபுல்லா கனியை பத்தி தான். இது நிக்காது गाइस. எனக்கு என்னமோ சீசன் முடிகிற வரத்துக்கு கனியை பத்தி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. அந்த வகையில இதெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நம்ம கமாருதீனை பத்தி சொல்றாங்க.
கொஞ்சம் தள்ளி தான் இருக்கணும், நமக்கான ஆட்டத்தை போடணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி ஆட்டத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்து அரோரா பத்தியும் பேசினாங்க. அரோராவும் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துருக்கா, எனக்கான எமோஷன்ல பிளே பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அரோரா பத்தி பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே கட் பண்ணி உள்ள பார்த்தா நம்ம மாமா வந்து அரோராவை நல்லாவே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாப்ல. மாமா வந்து ஒரு விஷயத்தை போட்டு உடச்சிட்டாப்ல. மாமா வந்து ஒரு கட்டத்துல அரோராட்ட கேட்டிருப்பாங்க போல, நீ சும்மா துஷார் துஷார் துஷார்னு துஷாரை வச்சு ஒரு மாதிரி இது பண்றல, துஷார் பேர் எடுத்தால சிரிக்கிற, துஷார் துஷார்னு பேசிக்கிட்டே இருக்க, ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ள துஷாரும் உன்னோட எக்ஸும் வந்தா நீ யாரை சூஸ் பண்ணுவ சொல்லுன்னு சொல்லி கேட்டிருப்பாரு போல மாமா. அதுக்கு அரோரா, துஷார் தான் நான் லவ்வே பண்ணலையா, அப்ப நான் எதுக்கு அவனை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் மாமா பிடிச்சு வச்சுட்டு நீ வந்து என்னதான் பண்ற, நீ என்ன ட்ரை பண்ற, துஷார் துஷார் துஷாரும் துஷார் பையன் பேரை சொல்லிக்கிட்டே இருக்க, ஏதோ பெருசா லவ் பண்ற மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸ் எல்லாம் காட்டி அவன் பேர் எடுத்தாலே அழுது ஒரு டிராமா போட்டு ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா உன் எக்ஸ் வந்தா எக்ஸை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்ற, அப்ப துஷாரை எந்த இடத்துல தான் வச்சிருக்க, நீ என்னதான் கேம் ஆடுற, நீ வந்து உண்மையா யாருக்கிட்டையுமே இருக்க மாட்டேன்னு சொல்லி மாமா உடச்சு பேசுறாப்ல. இதே டவுட் தான் எனக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அக்கா வந்து வீட்டுக்குள்ள துஷார் 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 துஷார்னு ஒரு மாதிரி துஷார் போட்டோ பாக்குறது, துஷார் நினைச்சு ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு பயங்கரமான டிராமாவை கிரியேட் பண்ணாங்க. ஆனா அந்த கிறிஸ்மஸ் அப்போ கேமரால போயிட்டு தனக்கான எக்ஸுக்கு விஷ் கொடுத்துருப்பாங்க. சரி ஓகே, எக்ஸுக்கு வந்து விஷஸ் கொடுக்கறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, நான் இப்பவும் உன்னை மிஸ் பண்றேன், நான் இப்பவும் உன்னை மிஸ் பண்றேன், உனக்கு தெரியும் நினைக்கிறேன், பட் எல்லாம் ஓவர், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் மூவ் ஆன் ஆயாச்சு, பட் ஐ மிஸ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இங்கதான் இப்போ கமருதீன் சொல்ற விஷயம் ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கும் தோணுது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இங்க கேமரால போயிட்டு எக்ஸ மிஸ் பண்ற மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் விஷ சொல்றாங்க, இங்க வந்து துஷார் 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 துஷாருங்க. அப்ப ஆக்சுவலா இவங்க என்னங்க ட்ரை பண்றாங்க, இவங்க என்ன ட்ரை பண்றாங்க? அப்ப இந்த விஷயத்த உடச்சு சொல்றாரு, உங்ககிட்ட உண்மையாவே இருக்க முடியல, நீ வந்து உண்மையாவே இருக்க மாட்டேங்க யாருக்கிட்டையுமே, எல்லாருமே இப்படித்தான் பண்ற, அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பழகுற எல்லாருக்கான பர்சனல் விஷயத்தையும் உடச்சுதான் நீ கேம் ஆடுற. இப்ப நாங்கெல்லாம் உங்களோட பழகுறோம், உங்களோட ஒரு சில விஷயங்கள் பேசியிருப்போம், நாங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்போம் கண்ணு முன்னாடியே, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல தட்டி கேட்காம நீ என்ன பண்ற, சாட்டர்டே சண்டேல போய் சொல்ற, அப்போ உன்னை எப்படி நம்ப முடியும்? அப்ப நீ வந்து என்னோட நம்பிக்கை உடைக்கிறல்ல, இப்ப நான் வந்து ஒரு விஷயம் பண்றேன், அது உனக்கு தப்பா தெரியுது, இல்ல வந்து ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீ அந்த இடத்துல என்கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா நீ என்கிட்ட நல்லா பழகிட்டு இருக்க, என்கிட்ட வந்து சொல்லி ஏய் இது டிராமா மாதிரி இருக்கடா அப்படின்னு சொன்னா எனக்கு தெரிய வரும், புரிய வரும், நான் அந்த இடத்துல உன்கிட்ட பேசுவேன். நீ அதை பண்ணாம என் கூட பழகிட்டு, என் கூட சிரிச்சுட்டு, என் கூட சுத்திட்டு என்னை பத்தி அங்க போய் குத்துறனா, அப்ப நீ யார், அரோரானா யாருன்னு சொல்லிட்டு மாமா கேட்கிறாப்புல. கரெக்ட் தானே, கரெக்ட் தானே? இதை தான் நிறைய பேர் பார்த்து வச்சுட்டு இதை வித்தியாசமா என்கிட்ட வந்து கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னா, ப்ரோ இப்போ வந்து கமருதீன் வந்து பார்வை பத்தி உடைச்சு பேசும்போது கமருதீன் மாஸ்ன்னு சொல்லி ஃபயர் விடுறீங்க, ஆனா அரோரா வந்து யாரையா பத்தி உடைச்சு பேசும்போது அரோராக்கு வந்து பேடா சொல்றீங்களே ஏன் ப்ரோன்னு சொல்லி கேட்டீங்க. இங்க நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப மாமா சொல்றது என்ன அரோரா கிட்ட, அரோரா நீ என் கூட பழகுற, நான் பண்ற தப்புனா என்கிட்ட வந்து சொல்லிட்டு நான் அதை மாத்திக்கலன்னா சாட்டர்டே சண்டே அட்ரஸ் பண்ணு, ஆனா என்னோட தப்பை நீ என்கிட்ட சொல்லவே மாட்டேங்க, நான் பண்ற விஷயத்த நீ பார்த்துட்டு விட்டுட்டு சாட்டர்டே சண்டே போய் சொல்லிட்டு இருக்க, அதுதான் தப்புன்னு சொல்றாப்ல. ஆனா காமு மாமா பாரு கிட்ட போய் உட்கார்ந்து, பாரு வேலை செய், பாரு ஒழுங்கா கேம் ஆடு, பாரு டாஸ்க்னு வந்தா ஸ்போர்ட்டிவா இரு, பாரு இந்த பழைய பார்வா மாறாத, இந்த நெகட்டிவ் பார்க்குள்ள போகாத, நல்ல பார்வாருன்னு சொல்லிட்டு மாமா சொல்லியிருக்காப்லப்பா. மாமா பல இடங்களை பார்வை கூட்டு அட்ரஸ் பண்ணியிருக்காப்ல, பல இடங்களை பார்வை கூட்டு அட்ரஸ் பண்ணியும் பாரு திருந்தலன்னு தான் இந்த சாட்டர்டே சண்டே மாமா போட்டு கொடுத்தாப்ல. ஒருவேளை மாமா வந்து பாருகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாம சாட்டர்டே சண்டே வந்து சொல்லியிருந்தா நீங்க சொல்றதை நான் ஏத்திருந்திருப்பேன், கண்டிப்பா நான் ஏத்திருந்திருப்பேன். ஓகேவா? மாமா வந்து முதுகுல குத்திட்டாருன்னு சொல்லிட்டு மாமா முதுகுல குத்தல, நேரா போய் சொன்னாரு, பழைய பார்வா மாறாத, மக்களுக்கு பிடிக்காது, இந்த பார்வை கூட மேபி செட் ஆயிருந்திருக்கலாம் மக்களுக்கு, மேபி இந்த பார்வை மக்களுக்கு பிடிக்க வந்திருக்கும், சோ பழைய பார்வை மாறாத, அது மட்டும் இல்லாம சண்டை போடாத, அரோரா மேட்டரை எடுக்காத, டாஸ்கை நீ தனியா ஒழுங்கா விளையாடு, நான் அந்த டாஸ்க்ல ஏதாவது ஒன்று பண்ணிட்டா உடனே அதை பிடிச்சி வச்சு ஃபீல் ஆகாத, ஸ்போர்ட்டிவாரு, டாஸ்க்னா அப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு மாமா அவ்வளவு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. சொல்லியுமே கேட்காம திரும்ப பாரு அதே விஷயத்த பண்ணிட்டு இருக்கும்போது, அதே விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது தான் அதை சாட்டர்டே சண்டே கொண்டு போய் அட்ரஸ் பண்றாப்ல. புரியுதா? இங்க உங்களுக்கு புரியுதா? இதுதான் மாமாக்கும் அரோராக்கும் இருந்த டிஃபரெண்ட். இதை தான் நான் மீன் பண்ணி பேசுறேன். ஒருவேளை அரோரா வந்து காமுகிட்டே நம்ம வினோத்துக்கிட்டே போயிட்டு அவங்களுக்கான தப்புகளை மேபி உடச்சு பேசி இது தப்புன்னு சொல்லி அவங்க திரும்ப கேட்காம அதை சாட்டர்டே சண்டே கொண்டு போயிருந்தா இவங்க யாராலையும் பேச முடியாது. இது பண்ணாம அரோரா அங்க போய் பேசுறது அரோராக்கான ஒரு தப்பா இருக்கு. ஓகேவா? மேபி அது ஒரு ஸ்ட்ராட்டஜியை கூட வச்சுக்கலாம். ஆனா அந்த ஸ்ட்ராட்டஜி வைக்கும் போது அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கான அந்த உண்மைத்தன்மையை உடைக்கும். உங்களை யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பா அரோரானா ஒரு நம்பிக்கை தன்மை இல்லாத ஒரு ஆள்பா, அந்த பொண்ணை நம்ப முடியாது, அந்த பொண்ணு சத்தியமா நம்ப முடியாதுன்னா எல்லாரும் யோசிப்பாங்க. அதான் மாமா அங்க சொல்றாப்ல, நீ ஒருவேளை சொல்லியும் உங்க கேட்காம சாட்டர்டே சண்டே கொண்டு போயிருந்தா ஓகே, ஆனா நீ சொல்லாம சாட்டர்டே சண்டே கொண்டு போயிட்டு இருக்க, அப்ப நீ பழகுற பழக்கத்துக்கான பேர் இதுதான் ஆக்சுவலா அங்க உள்ள கதையா இருக்கு. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
இவங்கெல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது பெரிய சம்பவம் இருக்கும்னு நினைக்கிறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். சீசன் 7 ஞாபகம் இருக்கா? பிஆர் கண்டென்ட் எடுத்து ஒரு மாதிரி அர்ச்சனாவை எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிச்சிருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் இந்த சீசன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் பண்ணீங்கன்னா திவ்யா டைட்டில் வின் பண்ணிட்டு போறோம்டா. நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்க. போங்க, பிக் பாஸை பத்தி புரிஞ்சிக்காம சுத்துறீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.